Hello friends, welcome to Aasathal Samayal. இன்னைக்கு Aasathal Samayaloட 100வது வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதை செலிப்ரேட் பண்ற வகையில ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம். இதோட பேர் வந்து கிரவுண்ட்நட் சாக்லேட் பர்ஃபி. இது செய்யறது ரொம்ப ஈஸி. வெறும் 3 இன்கிரிடியன்ட் வச்சு நம்ம செய்ய போறோம். இதோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். குட்டீஸ்லாம் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதுக்கும் நமக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த பர்ஃபி எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பர்ஃபி செய்யறதுக்கு நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம தோல்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ அடுத்தது கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். நம்ம 1 கப் வேர்க்கடலைக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இது வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். அதாவது அரை கம்பி பதத்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒரு பிசுக்கு பதத்துக்கு வந்திருக்கு. ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் கோகோ பவுடர் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது வந்து இந்த ஓரங்களில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடும், பேனில் ஒட்டாமல். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. ஆறினோடனே கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம இதை வந்து லைட்டாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு தேவையான சைஸில் இதை வந்து நம்ம ஒரு பால் மாதிரி உருட்டிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இதை வந்து நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை வச்சு இதுக்கு வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் ஷேப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது இது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இது மேலே நான் வந்து கட் பண்ண பாதாம் பீஸ் ஒன்று வைக்கிறேன் டெக்கரேஷனுக்காக. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, நம்மளோட கிரவுண்ட்நட் சாக்லேட் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட கோகோ பவுடர் இல்லைன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட செய்யலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.